நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். முத்துமலை முருகர் கோயிலுக்கு எப்படி வரணுங்கிற ரூட் வீடியோ கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறோம் பாருங்கள். நம்ம பல டைம் வந்திருக்கோம். அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக எங்கே என்னங்கிற அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதுவும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் மலைக்கு போகிறேன், வாங்க போகலாம். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால மத்தியானம் பூஜைக்கு தான் நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு இப்போ நம்ம முன்னே மேலே போயிட்டு அப்புறமா கீழே வந்து முருகரை தரிசிக்கலாம் வாங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் பனி போகலை. அதனால் எனக்கு கரெக்டாக அங்கே முன்னாடி முருகர் படுத்திருக்க மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அது எனக்கு சரியாக தெரியல. திரும்ப வரும்போது பார்க்கலாம் வாங்க. இப்போ மேலே போகலாம். வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாம் அந்த மாதிரி கல் அடிக்கடிக்க வச்சுருப்பாங்க. அப்புறம் குழந்த பாக்கியம் வேணும், அப்புறம் கல்யாணம் ஆகணும், அது எல்லாத்துக்குமே அங்கங்கே எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே மேலே போகலாம். என்னென்னா வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக பிரிஸ்காக இருப்போம்ல, அப்போ அந்த ஒரு ஃபாஸ்ட்லேயே ஃபீல்ட்லேயே வந்து மலை ஏறிட்டு கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டயர்ட்னஸ்ஸே இருக்காது. மூச்சு வாங்கும் தான், அதெல்லாம் கண்டுக்கூடாது. அப்புறம் கீழே சாமி கும்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு பொறுமையாக வரலாம். எனக்கு மலை ஏறத்துக்கு சரியாக 15 நிமிஷம் ஆச்சு. 1/4 மணி நேரம், 15 நிமிட்ஸ் எப்படி சொன்னாலும் ஒன்று தான். உங்களுக்கு நீங்கள் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா, மலையில் ஏறி முருகரை மேலே இருக்க முருகரை தரிசிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், வேலுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா நமக்கு முருகர் வந்து அந்த படுத்திருக்க மாதிரி இருக்க அந்த கோலம் தெரியும். ஆனால் இப்போ ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கு, தெரியவே இல்லை. நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. இவங்க தான் மேலே இருக்க முருகர். பெருசாக எதுவும் கிடையாது, சிம்பிளாக ஒரு கோயில், ஒரு விளக்கு கூட உள்ள ஏற்றலை. வெளியே வந்து கற்பூர ஆராதனை காமிச்சிட்ருக்காங்க. இந்த சைடில் வந்து இதே மாதிரி முருகர் மாதிரி சின்னதாக வச்சு ஒரு கும்பிட்டுட்ருக்காங்க. வாங்க அங்கே போகலாம். நான் சொன்னல, இங்கே பாருங்கள், இவங்க கூட வீடு கட்டணுன்னு கல் அடுக்கி வச்சிட்ருக்காங்க. எல்லாருக்கும் முருகரோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி வாங்க, கோயிலுக்கு போயிட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப கீழே போகும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சாமி கும்பிட்டுட்டு இப்போ கீழே கிளம்புறேன். இந்த மேலேயும் ஒரு சில கடைங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க. எப்படி தான் ஜாமான்லாம் மேலே தூக்கிட்டு வருவாங்களோ தெரில. சரி வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்களா, சாமி படுத்திருக்க மாதிரி அப்படியே இருக்குது. அங்கே எடுக்க முடியலங்க, ஃபுல்லாக பனியாக மூடிட்டுருக்கு. அதனால தான் நான் வந்து ஆல்ரெடி இருந்த ஃபோட்டோவை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இப்போ நான் கீழே வந்துட்டேன். பாருங்கள், முருகரோட பேக் சைடில். இப்போ வந்து நான் முன்னாடி போய் முருகரை கும்பிட்டுட்டு உங்களுக்கு உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். வாங்க போகலாம். எனக்கு என்னமோ இன்றைக்கி முருகரோட ஸ்மைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். சரி, ஃபஸ்ட்டு விநாயகர் தரிசனம், அடுத்தது முருகர். நான் சொன்னேன்ல நான் லேட்டு பார்த்தேன். இன்னும் தொந்தரவு பண்ண மாட்டேன். தொந்தரவு பண்ணாதீங்க. முருகரை தரிசிச்சுட்டு நான் கிளம்புறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.